ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் பேக் டு சனா பாண்டி சேனல். நம்ம சென்னை மதுரவாயல் பக்கத்துல அவெஞ்சர்ஸ் உலகம் சொல்லி இப்போ நம்ம வீடியோல அத பத்தின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க வந்து பெர் பெர்சன் ₹70 சார்ஜ் பண்றாங்க. குழந்தைங்க உட்பட எல்லாருக்குமே வந்து சேம் டிக்கெட் ரேட் தான். 3 வயசுக்கு கீழ இருக்க குழந்தைங்களுக்கு மட்டும் தான் எந்த சார்ஜஸும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ₹70ன்றது ரொம்பவே அதிகம். ஏன்னா லாஸ்ட் டைம் இங்க வந்து தாஜ்மஹால் எக்ஸ்போ வந்து போட்டிருந்தாங்க. லாஸ்ட் டைம் தாஜ்மஹால் எக்ஸிபிஷன் வந்து போட்டிருந்தாங்க. அங்க வந்து நல்லாவே இருந்துச்சு. நெறைய செல்ஃபி பாயிண்ட்ஸ் மாரிலாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. அது பார்க்க நல்லா இருந்தது. பட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னமோ கொஞ்சம் ஹை பிரைசிங் மாரி தான் தோணுது. வெறும் ₹50 வாங்கியிருக்கலாம் என்ட்ரி டிக்கெட்டா. 70ன்றது கொஞ்சம் அதிகம். ஏன் சொல்றேன்னு இப்ப உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். உள்ள என்டர் ஆகும்போது பார்த்தா, செம்ம டிசப்பாயின்ட்மென்ட். இந்த மாரி அங்கங்க ஒரு பொம்மைங்களலாம் நிக்க வச்சுட்டு, பக்கத்துல நம்மளால போய் ஃபோட்டோஸும் எடுக்க முடியாது. கிட்ஸுமே பக்கத்துல நின்னு ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடியாது. ஏன்னா அங்கங்க ஒயர்லாம் இருக்கு. இதுக்காக மட்டுமே நமக்கு வந்து ₹70 வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. பார்க்க கொஞ்சம் காமெடியா தான் இருந்துச்சு. என்னடா பித்தலாட்டம்ன்ற மாரி தான் ஒரு ஃபீல் ஆச்சு. எங்களுக்கு மட்டும் இல்ல, எங்கள சுத்தி இருந்த ஒரு சில பேர் இங்க போயிட்டு வந்திருந்தாங்க. அவங்களுமே வந்து, "எதுக்கு இப்ப இவங்க ₹70 சார்ஜ் பண்ணாங்க? ஒண்ணுமே இல்லையே பார்க்கறதுக்கு உள்ள." அது மாரி தான் சொல்லியிருந்தாங்க. என்னோட கருத்த வந்து நான் சொல்றேன். இந்த மாரி எக்ஸிபிஷன் போறதுக்கு பதிலா, இப்போ விஜிபி வண்டர் வேர்ல்ட் இந்த மாரிலாம் நம்ம போனோம்னா, அங்க என்ட்ரி டிக்கெட் வந்து 750 வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. பட் அங்க இருக்க ரைட்ஸ் எல்லாமே நம்ம எவ்வளோ டைம்ஸ் வேணா விளையாண்டுக்கலாம். அதே மாரி டைமிங்ஸுமே கணக்கு கிடையாது. வீக் டேஸ்லலாம் போயிருந்தோம்னா. நீங்க வந்து ரைட்ஸ் விளையாடுறதுக்காக போறீங்க அப்டின்னா, கண்டிப்பா நீங்க அந்த மாரி தீம் பார்க்லாம் போனீங்கன்னா, உங்களுக்கு இன்னுமே சூப்பரா இருக்கும். இல்ல எங்க ஃபேமிலில வந்து நெறைய எல்டர் பீப்பிள் தான் அதிகமா இருக்காங்க. ஸோ நாங்க வந்து ரைட்ஸ விட ஃபேமிலியா போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். கொஞ்ச நேரம் ஒரு 2 ரைட் விளையாண்டா போதும். மத்தபடி இந்த மாரி அப்பளம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு, பஜ்ஜிலாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஜாலியா சில் பண்ணிட்டு வரணும் அப்டின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க வந்து எக்ஸிபிஷன் வந்து போய்க்கலாம். ஏன்னா, வயசானவங்களுக்கு வந்து 750 டிக்கெட் சார்ஜ் பண்றது கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். அவங்க ரைட்ஸுமே போமாட்டாங்க. நாங்க போன டைம்ல வந்து நெறைய கடைகள் வந்து இன்னும் ஓப்பனே பண்ணல. பட் நியூ இயர்லேருந்து எல்லா கடைகளுமே ஓப்பனா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. சரோஜா சரோஜா தேவி குளிச்ச சோப்பு நான் சுத்தமா காசு வேஸ்ட்டுன்னா, நான் இந்த மாரி தான் சொல்லுவேன். ஸ்னோ வேர்ல்டு. ஏன் சொல்றேன்னு நீங்க போயிட்டு வந்தா உங்களுக்கே தெரியும். ரூ. 80 சார்ஜ் பண்ணுவாங்க. ஃப்ரீயா கூப்பிட்டா கூட நான் போமாட்டேன். அதில வெறும் ஐஸ் கட்டி தூக்கி மேல போட்டு விட்டு வந்துருவாங்க. கேட்டா அது பேர் தான் ஸ்னோ வேர்ல்டுன்ருவாங்க. ஐஸ் கட்டின்றது ஒரு மிஷின்ல வச்சு நம்ம மேல வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க. அவ்வளோதான். அதுக்கு போய் நம்ம ரூ. 80 வந்து பே பண்ற மாரி இருக்கும். சரி நம்ம இங்க ரயில் விளையாடவா வந்தோம், திங்கிறது தானே வந்தோம்ன்னு சொல்லி நான் வந்த வேலைய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நல்லா சுட சுட மொளகா பஜ்ஜி. ஆக்சுவலா அங்க பஜ்ஜி இருந்தது. பட் சூடா இல்ல. ஸோ நான் கேட்டேன், "சூடா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா நாங்க வாங்குவோம்ன்னு" சொல்லி, அதனால எங்களுக்காக தான் சூடாவே போட ஆரம்பிச்சாங்க. காலிஃப்ளவர் பக்கோடாலாம் இருந்துச்சு. அப்பளம்லாம் ₹70, ₹8 வந்து சார்ஜ் பண்ணாங்க. பஜ்ஜி வந்து ₹30 தான். 2 பஜ்ஜி வந்து தருவாங்க ₹30க்கு. ஆனா இங்க பிளேட் அதெல்லாம் எதுவும் கிடையாது. வெறும் நியூஸ் பேப்பர் மேலயே தான் வச்சு குடுக்குறாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்க உள்ள போயிட்டோம். ஆக்சுவலா நாங்க வந்தது வந்து குழந்தைங்களுக்காக தான். அவங்களுக்கு இந்த மாரி இடம்லாம் போனா பிடிக்கும். இது வேற எங்க வீட்டு பக்கத்திலேயே வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் போம்போது, வரும்போதெல்லாம் இவங்க ரெடி பண்ணதுக்கு முன்னாடி பசங்க பார்த்துட்டு, இங்க போணும் போணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால தான் நாங்க வந்து 2வது நாளே வர வேண்டியதா இருந்தது. லாஸ்ட் டைம் போட்ட தாஜ்மஹால் எக்ஸ்போவே சூப்பரா இருந்துச்சுன்னு தோணுச்சு, இங்க வந்ததுக்கு அப்புறமா. ஏன்னா, இங்க ஒரு செல்ஃபி பாயிண்ட் கிடையாது. எங்கேயுமே ஃபோட்டோ எடுக்கிற மாரி எதுவுமே கிடையாது. சும்மா ரைட்ஸ் மட்டும் தான் இருக்கு. அந்த இடத்துல ஏதோ 4, 5 பொம்மைய நிக்க வச்சுட்டு, அவெஞ்சர்ஸ் உலகம் அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருக்க ரைட்ஸ்லயே எனக்கு ரொம்ப புடிச்சதுன்னு சொல்லணும்னா, இந்த ராட்சச தாலாட்டு வந்து ரொம்ப பிடிக்கும். செம்மையா இருக்கும். சுத்தமா புடிக்காதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அது பக்கத்துல வந்து கிட்ஸ் விளையாடுற மாரி ஒரு இடம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த பெரிய பலூன் மாரி இதுல இருக்கும். அதுல போய் அவங்க குதிச்சுக்கிட்டே இருப்பாங்களே! அது சுத்த வேஸ்ட்டு. பட் குழந்தைங்களுக்கு சொன்னாலும் புரியாது. அதுல ஏன் வேஸ்ட்டுன்றனா, அதுல ரொம்ப அழுக்கு வந்து இருக்கும். அத கிளீனும் பண்ணியிருக்க மாட்டாங்க. எங்க தொட்டாலுமே வந்து பிசு பிசு பிசுன்னு இருக்கும். ஆனாலும் அதோட சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 70 ரூ. 80 சார்ஜ் பண்றாங்க. வெறும் 5 டூ 10 மினிட்ஸ்க்கு. வேண்டான்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஸோ, அதனால என் பையன் அதுல போய் விளையாடுறேன்னு போயிட்டான்.
என் பொண்ணுக்கு வந்து இங்க ட்ரெயின் விளையாடணும்னு சொன்னாங்க. ஸோ, அதனால அவங்கள ட்ரெயின்ல ஏத்தி விட்டாச்சு. சுத்தமா கூட்டமே கிடையாது நாங்க போன டைம்ல. மொத்தமே உள்ள இருந்ததெல்லாம் கவுண்ட் பண்ணா கூட ஒரு 100 பீப்பிள் கூட இருக்க மாட்டாங்க. பொங்கல் டைம் கிட்ட வரும்போதெல்லாம் நமக்கு நெறைய பேர் வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஜேன்னு ஆயிடும். லாஸ்ட் டைம்லாம் போலீஸ் பந்தோபஸ்தெல்லாம் போடுற அளவுக்கு இருந்தது. ஏன்னா, அந்த அளவுக்கு கூட்டங்கள் வர ஆரம்பிச்சாங்க. இங்கேருந்து மெரினாக்கு போய் அந்த எக்ஸிபிஷனுக்கு போறதுக்கு, நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிறதுக்கே போலான்ற ஒரு மைண்ட் செட் சுத்தி இருக்கவங்கலாம் கண்டிப்பா இந்த பக்கம் தான் வந்துருவாங்க. ஆவடி, மொகப்பேர், நொள்ளம்பூர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மதுரவாயல் நியர்பை தான். ஸோ, அதனால இங்க வரதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. பர்சனலா எனக்கு இந்த மாரி சின்னதா இருக்கிறத விட, ஃபேமிலியா ஒரு 5 பேர், 10 பேருக்கு மேல போறோம்னா, நம்ம தீவு திருவிழா போனா இன்னும் சூப்பரா இருக்கும். ஏன்னா, அங்க நெறைய கூட்டமாவும் இருக்கும். நெறைய கடைகளும் இருக்கும். அப்படியே கொஞ்சம் ஷாப்பிங்கும் பண்ணிட்டு போலாம். இங்க ஷாப்பிங் பண்ணதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. வேணா இந்த வெறும் அப்பளம், பஜ்ஜிய மட்டும் சாப்பிட்டுட்டு பசங்கள ரைட்ஸ் விளையாட வச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். ஒரு ரைடுமே ரூ. 80 நம்ம ப்ளே பண்ணோம்னா, 5 ரைடு விளையாடினாலே ரூ. 400 வந்துரும். ரூ. 400 ஸ்வாகான்ற மாரி தான் இருக்கு. கிட்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, பையன் வந்து 2 கேம் போனான். பொண்ணு வந்து 2 கேம் போனாங்க. ஸோ ஒண்ணுமே இல்லாதம்போதே டக்குனு ஒரு ரூ. 300 கிட்ட காலியான மாரி ஒரு ஃபீல். நெக்ஸ்ட் இவங்க ட்ரை பண்ணது வந்து இந்த கேம் தான். போட்டிங் மாதிரி. ஓட்டத் தெரியுமோ தெரியாதோ, இதெல்லாம் பார்த்தா பசங்க வந்து ஆசைப்படுவாங்க. நைஸா 2 கேம் மட்டும் விளையாட வச்சுட்டு, "வாப்பா நம்ம வந்து உன் பர்த்டேக்கு நாங்க அம்யூஸ்மென்ட் பார்க் கூட்டிட்டு போறோம்ன்னு" சொல்லி நைஸ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டோம். இல்லன்னா இன்னும் ஒரு 2, 3 கேம் விளையாட ட்ரை பண்ணியிருப்பாங்க. இன்னுமே ஒரு ரூ. 500 ரூ. 1000 வந்து செலவாயிருக்கும் தண்டமா. இந்த காச வந்து நான் அம்யூஸ்மென்ட் பார்க் கூட்டிட்டு போனேன்னா, அவங்க இன்னுமே செம்மையா என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவையான இன்ஃபோ வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சனாபானி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வேணும்னா, பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. நான் உங்கள வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். பாய்.